நன்மை என்ன தீமை என்ன உண்மை உறக்கச் சொல். வணக்கம் உண்மையான உறவுகளே. எல்லாரும் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த ஒரு நாள் எஸ்பிஓக்குள்ளே வந்தாச்சு. ஜூலை 14, 12, 15 மிட் நைட் டைம் நமக்கு ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அந்த அனௌன்ஸ்மெண்ட்டு தான் யூடியூப் லைவ் ஸ்ட்ரீம் வைக்கிறதா இருக்கிறாங்க. அந்த லைவ் ஸ்ட்ரீம் எப்போ என்ன ஏதுங்கிறத தான் நம்ம இப்போ தெளிவாக பார்க்க போகிறோம். லைவ் வைக்கிற சேனல் எஸ்பிஓ டிவிஎம் அஃபிஷியல் @SBO TVM அஃபிஷியல். இந்த சேனல் தான். இதில் 2,03,000 சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்காங்க. 27 வீடியோஸ் இருக்குது. வேறு எந்த சேனலும் அஃபிஷியல் கிடையாது. ஓகே, ஸோ இப்போ இதை பார்த்தாச்சா? இப்போ அடுத்தது பார்க்கலாம். இப்போ இதில் என்ன வாய்ஸ் ரெக்கார்ட் கொடுத்துருக்காங்க. எஸ்பிஓ பிளான் மட்டும் இல்லை, அதையும் தாண்டி அடுத்தடுத்தது என்ன வேலை இருக்குது அதை தான் நம்ம பார்க்க போகிறோம்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இந்த லைவில் நம்ம என்னென்னலாம் எதிர்பார்க்குறோமோ அது எல்லாமே இருக்குன்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா நமக்கு எல்லாத்துக்குமே என்ன தேவை, நமக்கு அடுத்த பிளானிங், அடுத்த ஒர்க் எப்போ ஸ்டார்டட், நம்மளுடைய பெண்டிங் வித்ராவல் எப்போ, அதுக்கடுத்தது இனிமேல் என்ன தான் நம்ம எஸ்பிஓ பிளானுக்குள்ளே போக போகிறோம், எப்படி தான் நம்ம வேலை பார்க்க போகிறோம், இந்த ஒரு பெரிய கேள்வி தான் பெருசாகவே இருந்தது. அதுக்கு டைட்டில் மாதிரி கொடுத்துட்டாங்க இந்த ஆடியோவில். ஸோ இந்த ஆடியோவில் கொடுத்துருக்க மாதிரி ஆர்பிஐ இஷ்யூ இதுவரைக்கும் என்னெல்லாம் நடந்துச்சு அதையுமே நம்ம பார்க்க போகிறோம்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இதில் நமக்கு என்னென்ன விஷயங்கள்லாம் தெரிய போகுது. இந்த யூடியூப் லைவ் ஸ்ட்ரீமில் ஓகே அவங்க பேசுகிறது பேசுவாங்க, நம்ம யூடியூப் லைவ் முடிஞ்சதும் நம்ம பொறுமையாக உட்காந்து கேட்டுக்கலாம் பிறகு நினைப்பீங்க. ஆனால் அதுதான் தவறு. ஏன்னா இனிமே நமக்கு நேரம் குறைவாக இருக்குது. எஸ்பிஓட இனிமேல் இந்த யூடியூப் லைவ் ஸ்ட்ரீமில் கொடுக்குற அப்டேட் எல்லாமே டைமிங் அப்டேட்டாக கூட இருக்கலாம். நமக்கு அடுத்ததுன்னு என்ன வேணாலும் இனி நடக்கலாம். ஸோ நமக்கு அந்த டைமிங் ரொம்பவே முக்கியம். அப்போ நீங்கள் ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா கன்ஃபார்ம் இந்த லைவை அட்டன் பண்ணி நீங்கள் கேட்கும்போது அது ஒரு எக்ஸ்பெக்டேஷனாக இருக்கும். அடுத்தது என்ன சொல்ல போகிறாங்க இப்படிங்கிற அந்த லைவ்லையே நிறைய கற்றுக்கலாம். அந்த உணர்ச்சிகள் இவ்வளவு நாளும் காத்திருந்து அந்த ஒரு பதில் கிடைக்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அது லைவாகவே நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். ஆர்பிஐ இஷ்யூ ரிலேட்டடாக யாரும் நமக்கு ஆப்போசிட்டாக பேசுகிறாங்க, அதை கன்ஃபார்ம் சொல்லுவோம் அப்படி இப்படின்னு ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்தது. ஸோ அந்த நபரை எங்கே ரிவீல் பண்ணுவாங்களா அப்படிங்கிறது கொஸ்டின் மார்க். ஸோ அதெல்லாம் நான் நிறைய எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கேன். அந்த மாதிரி எதிர்பார்ப்பு நிறையவே இருக்குது. அடுத்த அப்டேட் எப்படி இருக்கும், வேலை எப்படி பார்க்க போகிறோம், ஸோ இதோட ஜேர்னி எப்படி இருந்தது அப்படிங்கிறத இனிமே தான் முழுமையாக நம்ம தெரிஞ்சுக்க முடியும். ஏன்னா பாதி நோட்டீஸ் போர்டு அனௌன்ஸ்மெண்ட்டில் ஓகே சொல்லுறோம் அப்படின்னு கடைசியாக காத்திருக்க வச்சுட்டாங்க. அது மிகப்பெரிய ஒரு வழியை எல்லாருக்குமே ஏற்படுத்துச்சு. என்ன காரணம் கூட தெரியாமல் இருக்கிறோம். காரணம் தெரியாமல் நம்மக்கிட்ட என்ன காரணம் கேட்குறவங்களுக்கு நம்ம சமாளிக்கிற விதமே வேறு விதமாக இருந்தது. ஸோ இப்போது அந்த அப்டேட் நம்ம எல்லாருமே தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ தெரிஞ்சுக்கிறதுல நமக்கு வேறு எதுவுமே இல்லை. இதில் ஸ்கூல் ஆஃப் பிஸ்னஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட் எஸ்பிஓ வாட் நெக்ஸ்ட், அடுத்தது என்ன பண்ண போகிறோம், ஒய் வாட் அண்ட் ஹவு ஆர்பிஐ இஷ்யூ ஏன். ஸோ இந்த ஹவு ஆர்பிஐ இஷ்யூஸுங்கிறது தான் மிகப்பெரிய ஒரு டாப்பிக்காக இருக்கும். ஏன்னா 8 மாதங்கள் மிகப்பெரிய ஒரு பிரேக் டேன்னு சொல்லலாம். இந்த இதை தான் நம்ம பார்க்க போகிறோம். ஜூலை 14 சண்டே 7 மணி, மாலை 7 மணி, அதாவது இன்றைக்கு 7 மணிக்கு நமக்கு நடக்க இருக்குது. ஸோ இதில் நீங்கள் நினைக்கலாம் உடனடியாக நீங்கள் நோட்டீஸ் போர்டுக்குள்ளே போய்ட்டு ஒரு லைக்கை கொடுத்துருங்க. எல்லாத்துலேயுமே லைக்குங்கிறதான் ஒரு ரெஸ்பான்ஸ். ஓகே நானும் ஜாயின் பண்ணுறேன், இந்த மெசேஜை நான் பார்த்துட்டேன், இந்த மெசேஜுக்கு நான் ரீப்ளை பண்ணுறேங்கிறது தான் ஒரு லைக், ஒரு தம்ஸ்அப். ஸோ இதை நீங்கள் எல்லாருமே கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கிற ஒரு ரெஸ்பான்ஸ் வேறு இடங்கள்ல இருந்து வரும். நம்ம ஒருத்தருக்கு மரியாதை கொடுக்குற விதத்தில் தான் நமக்கும் மரியாதை தேடி வரும். ஸோ இதுலேயே நான் சொல்லிடுறேன். இந்த மாதிரி கீழே ஆடுன்னு போட்டு டான் ஸ்டேட்டஸ்னு இருக்கா, இது எல்லாமே நோட்டீஸ் போர்டு அனௌன்ஸ்மெண்ட்டில் வர்றது கிடையாது. இது டெலிகிராம், இப்போது ஏதாவது வேறு ஒரு ஆப்பாக இருந்தாலும், இந்த ஸ்பாட்டிஃபை இல்லை வேறு ஏதாவது ஒன்றில் போகிறதா இருந்தாலுமே ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்டுன்னு சொல்லிட்டு இந்த இன்ஸ்டாகிராம் இந்த மாதிரிலாம் வரும். அதே மாதிரி தான் இந்த சோஷியல் மீடியா அட்வர்டைஸ்மெண்ட். ஸோ இதை கொடுத்துருக்காங்க. இது வேறு ஒன்றும் இல்லை, இது இன்ட்டு கொடுத்துட்டிங்கன்னா அவ்வளோதான். ஸோ இதில் ப்ரீமியம் பர்ச்சேஸ் பண்ணால் தான் இந்த
சேனல் இதெல்லாம் போகும். இந்த ஆட்ஸ் இதெல்லாம் வராது. அதுதான் தவிர இது நோட்டீஸ் போர்ட் சேனலில் வரலை. எதையுமே டச் பண்ணி எதுவுமே பண்ணாதீங்க. ஓகே, இது டெலிகிராமோட அட்வர்டைஸ்மெண்ட்டை ஷோ பண்ணுறாங்க, அவ்வளோதான். ஸோ எஸ்பிஓ லைவ் ஸ்ட்ரீமுக்கு ரொம்பவே எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கேன். நீங்களும் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கீங்கன்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களோட ஃபீலிங் எப்படி இருக்குன்னு. இன்னொன்று சொல்கிறேன், இந்த லைவ் ஸ்டார்ட் ஆகும்போது யாராவது அதர் லாங்குவேஜஸில் இருந்தீங்கன்னா அவங்க எல்லாருக்கும் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா லைவ் ஸ்ட்ரீமோட ஸ்க்ரீன் ஷேர் பண்ணி எஸ்பிஓ லைவ் ஸ்ட்ரீம் நடக்கும்போதே அந்த சேனலுக்குள்ளே வந்து ஸோ அதில் என்ன நடக்குதோ அப்படியே நீங்கள் லைவாகவே ட்ரான்ஸ்லேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கும் ஒரு பெட்டர் ஃபீல் கிடைக்கும். உடனடியான தகவல் அதர் லாங்குவேஜஸ்க்கு உள்ளவங்களுக்கும் கிடைக்கும். ஸோ இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதை மறக்காமல் பாருங்கள். இதை உடனடியாக எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். உடனே எல்லாருக்கும் பரவாது. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக தான் பரவும். அதனால தான் இப்போ உடனடியான இந்த தகவல் கொடுக்கிறது. நன்றி உறவுகளை. அடுத்து